ஜெய்பீம் நம புதாயம். ஞாயிறு தம உரையில் இணைந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். புத்தரும் அவர் தமம் பாபா டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் எழுதிய இந்த நூலிலிருந்து 79ஆம் பாகத்தில் நம்ம இணைஞ்சிருக்கிறோம். இதுவரை நடந்த காணொளி எல்லாமே ககோரா டாக்ஸ் அப்படிங்கிற யூடியூப் சேனலில் பார்க்கலாம். அதில் நீங்கள் கொஞ்சம் அதை பார்த்துட்டு அதை லைக் போட்டு கமெண்ட்டும் பண்ணுங்கள், ஏன்னா அப்போ தான் அது நிறைய பேருக்கு ஷேர் ஆகும். ஓகே, இப்போ நம்ம புத்தரும் அவர் தமமும் இந்த நூலில் 8 நூல்களாக பிரிச்சிருக்காரு டாக்டர் அம்பேத்கர். அதில் நம்ம நூல் 4 கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு, நூல் 2 முடிச்சுட்டு, இப்போ நூல் 5 நம்ம கடந்த வாரம் ஆரம்பிச்சிருக்கோம். நூல் 5 5 பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கு. அதில் முதல் பகுதி சங்கம். அதை தான் நம்ம இந்த வாரம் பார்க்க போகிறோம். சங்கம், சங்கமும் அதன் அமைப்பும், அதுதான் அதனுடைய முதல் தலைப்பு. புத்தரை பின்பற்றியவங்க 2 வகையாக பிரிக்கப்பட்டாங்க அந்த காலத்தில். ஒன்று பிக்குகள், இன்னொன்று உபாசகர்கள். பிக்குகள் அவரோட சேர்ந்து துறவரம் போயிடுவாங்க. உபாசகர்கள் அவங்களுடைய அன்றாட இல்லற வாழ்க்கையில இருப்பாங்க, ஆனால் பௌத்தத்தை பின்பற்றுவாங்க, தம்மத்தை பின்பற்றுவாங்க. இதுதான், இப்படிதான் 2 வகையா அந்த காலகட்டத்தில் புத்தரை பின்பற்றியவர்கள் இருந்தாங்க. ஒன்று, அவர் பின்னாடியே துறவரம் போயிடுறது, அவர் கூடவே ஒவ்வொரு ஊரா போயிடுவாங்க. இல்லைன்னா அவங்கவுங்க வேலையை பார்ப்பாங்க, ஆனால் புத்தருடைய போதனையை பின்பற்றுவாங்க. ஸோ இந்த 2க்கு பேர் ஒன்று பிக்குகள், இன்னொன்று உபாசகர்கள். உபாசகர்கள்னா லே புத்திஸ்ட். நம்மெல்லாம் இப்போ நம்ம சாதாரணமாக இல்லற வாழ்க்கையில இருக்கிறோம், ஆனால் பௌத்தத்தையும் பின்பற்றுறோம். அப்போ நம்மெல்லாம் உபாசகர்கள். சங்கம் அப்படிங்கிறது பிக்குகள் எல்லாருமே சேர்ந்து ஒருங்கிணைந்து இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஆனால் உபாசகர்களுக்கு அப்படி எதுவும் புத்தர் ப்ரொமோட் பண்ணல. உபாசகர்கள் எல்லாம் ஒன்றா இணைஞ்சிருக்கிறோம், இது என்னுடைய போதனையை பின்பற்றுறவங்க எல்லாம் ஒரு தனியாக ஒரு குழுவாக இணைஞ்சிருக்கணும் அப்படின்னு அதை ஒரு மதமாக அவர் கட்டமைக்கல. மதம்னா அப்போ யாரெல்லாம் சாதாரணமாக லே புத்திஸ்ட், அதாவது ஒரு லே பர்சன்ஸ், இல்லற வாழ்க்கையில சாதாரண வாழ்க்கையில இருக்கிறவங்க எல்லாருமே தான் பின்பற்றக்கூடிய ஒரு மதத்தின் கீழ் ஒருங்கிணைந்து செயல்பட்டு அது ஒரு மதம் ஆகுது. ஆனா புத்தர் அந்த மாதிரி அன்றாட வாழ்க்கையில பின்பற்றுறவங்கள ஒருங்கிணைக்கிறதுக்கான எந்த முயற்சியும் அவர் எடுக்கல. அவர் ஒருங்கிணைக்க நினைச்சது பிக்குகளை மட்டும்தான். ஏன்னா பிக்குகள் ஆசிரியர்கள், அவர்கள் போய் போதிக்க போறாங்க, அவங்களுக்கு தான் ஒரு சங்கம் தேவைப்பட்டது அப்படின்னு நினைச்சார். பௌத்த பிக்கு அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் ஒரு பரிவுராஜகர் தான். நம்ம சென்ற வாரம் கூட பார்த்தோம், இந்த ஒரு பிக்குவா மாறணும்னா ஃபர்ஸ்ட் சிரமணராக மாறணும், அதுக்கப்புறம் பரிவுராஜகராக மாறணும், அதுக்கப்புறம் ஒரு மூத்த பிக்கு கிட்ட உபாத்தியாயா கிட்ட கொஞ்ச நாள் பயிற்சி எடுத்துக்கணும், அதுக்கப்புறம் தான் பிக்குவாகவே மாற முடியும். அப்போ அடிப்படையில் இவங்க ஒரு பரிவுராஜகர். பரிவுராஜகர்னா என்ன? பரிவுராஜகர்னா இல்லற வாழ்க்கையை முற்றிலும் துறந்து வீடற்ற நிலை. அது அவங்க துறவரம் போயிடுவாங்க, அங்கங்க நகர்ந்து கொண்டே போயிட்டு இருக்கணும். எங்கெல்லாம் அவங்களுக்கு தங்கறதுக்கு இடம் கிடைக்குதோ, ஒரு மடம் கிடைக்கலாம், இல்லை ஒரு மரத்தடி கிடைக்கலாம், ஒரு பொது வெளி, எங்கே வேணாலும் அவங்க தங்கிக்கணும். இந்த மாதிரி இருக்கிறது தான் பரிவிராஜக வாழ்க்கை. இந்த பரிவிராஜக குழு அப்படிங்கிறது புத்தர் காலத்துக்கு முன்னாடியே இருந்த ஒரு வழக்கம் தான். அப்பயே நிறைய மக்கள் அவங்களுடைய இல்லறத்தை துறந்துட்டு வெவ்வேறு ஆசிரியர்கள் கீழே, அந்த மத குருக்கள் கீழே, போதகர்கள் கீழே போய் அவங்க அட்டாச் ஆகியிருப்பாங்க, இல்லற வாழ்க்கையை கம்ப்ளீட்டாக திறந்துட்டு. அதுக்கு பேர் பரிவுராஜகர்கள். ஆனா புத்தருக்கு முன்னாடி இருந்த இந்த பரிவுராஜகர்கள் இல்லற வாழ்க்கையை திறந்துட்டு அவங்கவுங்க தனித்தனியா இருப்பாங்க ஆங்காங்கே, இல்லைன்னா ஒரு சின்ன சின்ன குழுக்களா இருப்பாங்க. அவங்க ஒரு ஆசிரியர் கீழ் அப்படி இருக்க மாட்டாங்க, பல்வேறு இடங்களுக்கு போயிட்டே இருப்பாங்க. ஏதாவது ஒரு ஆசிரியர்கிட்ட கொஞ்ச நாள் அட்டாச் ஆயிருப்பாங்க, அதுக்கப்புறம் அதை முடிச்ச உடனே இன்னொரு ஆசிரியர்கிட்ட போயிடுவாங்க. அப்படித்தான் புத்தரும் பல்வேறு ஆசிரியர்கள் கிட்ட இருந்தார். நம்ம ஏற்கனவே அதை பார்த்தோம். அலாரா கல்லாமா கிட்ட கொஞ்ச நாள் இருந்தார், அப்புறம் உத்தகராம் புட்டா கிட்ட கொஞ்சம் இருந்தார். இந்த மாதிரி வெவ்வேறு ஸ்கூல் ஆஃப் தாட்ஸ், அந்த மாதிரி ஒரு சிந்தனை இருக்கக்கூடிய ஒரு பயிற்சி ஆசிரியர்கள் கிட்ட கொஞ்ச நாள் இருப்பாங்க. இதுதான் பரிவராஜர்களுடைய அன்றைய வழக்கமா இருந்தது. இவங்களுடைய தேடல் என்ன அப்படின்னா, போதனைகளை போய் கேட்கணும். ஒழுக்கம், தத்துவம், பிலாசபி, இயற்கை, நேச்சரை பத்தி, அல்லது மாயாவாதம், மிஸ்டிசிசம், இதை பத்தி எல்லாம் அவங்க விவாதிக்கிறது. இந்த மாதிரியான ஒரு வழக்கம் தான் அங்க இருந்தது பரிவராஜகர்கள் கிட்ட. ஒரே இடத்துல இவங்க எல்லாம் ஐக்கியமாகி இருப்பாங்களா? அப்படி அப்படி கிடையாது. ஒரு கொஞ்ச நாட்கள் மட்டும் ஏதாவது ஒரு ஆசிரியர் கீழே இருப்பாங்க, அதுக்கப்புறம் வேற ஆசிரியர்கிட்ட போயிடுவாங்க, இல்லைன்னா தனியாவே இருந்துக்குவாங்க கடைசி வரைக்குமே. இதுதான் பரிவராஜகர்களுடைய வாழ்க்கை. இதே காலகட்டத்தில் பெண் பரிவராஜகர்கள் கூட இருந்தாங்க. இந்த பெண் பாப்பா பரி போயிட்டு வரணும் தானே. இந்த பெண் பரிவராஜகர்கள்
ஒரு சிலர் வந்து ஆண் பரிவிராஜகர்களோட சேர்ந்து வாழ்வாங்க, ஒரு சிலர் வந்து தனித்து வாழ்வாங்க, அந்த மாதிரி இருப்பாங்க. ஆனா என்ன ஒரு மிகப்பெரிய வித்தியாசம் அப்படின்னா, இந்த பரிவிராஜகர்களுக்கு சங்கம்னு எதுவுமே அந்த காலகட்டத்தில் இல்லை. புத்தர் வர்றதுக்கு முன்னாடி அவங்களெல்லாம் ஒரு ஒரு இடத்துல ஒருங்கிணைத்து ஒரு ஆசிரியர் கீழே கொண்டு வந்து அவங்களுக்குன்னு ஒரு சில ஒழுக்க விதிகளை கொடுத்து, இதுதான் இலக்கு, இதுதான் உங்களுடைய கோட்பாடு அப்படின்னு அவங்களுக்கு ஒரு கோட் ஆஃப் எத்திக்ஸ் எதுவுமே வரையறுக்கப்படலை. புத்தர் தான் இதை முதல்ல செய்றார். வரலாற்றிலேயே முதல் முறையாக தன்னை ஃபாலோ பண்றவங்களெல்லாம் ஒருங்கிணைத்து ஒரு சகோதரத்துவத்தை மையப்படுத்தி, இங்க யாரும் மேல கீழே அப்படிலாம் கிடையாது, யாரும் தலைவர் அப்படியெல்லாம் கிடையாது, எல்லாருமே சகோதரர் சகோதரர்கள், அதாவது சோதரர்களேனோ, பிரதரன் தான் அட்ரஸ் பண்ணுவார், இல்லைன்னா தோழர்களே அப்படின்னு அட்ரஸ் பண்ணுவார், ஃப்ரெண்டுன்னு. ஸோ இதுதான் வந்து அந்த ஃப்ரெட்டர்னிட்டி அடிப்படையாக வைத்து ஒரு சங்கத்தை உருவாக்குற ஒரு முதல் ஆசிரியர் புத்தர். அவர் அந்த சங்கத்தை உருவாக்குனதோடு மட்டும் இல்லாமல் ஒவ்வொருத்தருக்கும் டிசிப்ளினரி ரூல்ஸ், வினய பிட்டக்க, அது ஃபுல்லாகவே வினய ரூல்ஸ், அதை வந்து உருவாக்குறார். அதுக்கப்புறம் ஒவ்வொரு பிக்கும் தன்னுடைய இலக்கு என்ன, என்ன பணி செய்யணும் அப்படிங்கிறத நிர்ணயிக்கிறார். இந்த வகையில் முதல் முதல் மனித வரலாற்றிலேயே முதல் முறையாக ஒரு சங்கம் அப்படின்னு ஒரு ஆர்கனைசேஷன் உருவாகுது அப்படின்னா அது புத்தருடைய இன்னோவேஷன், அவருடைய காலம்தான். ஸோ இந்த சங்கத்தை பற்றினா நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நான் இந்த வாரப்பகுதியை வந்து புத்தரும் தம்மமும் பகுதியிலேருந்து இத்துடன் நான் முடிக்கிறேன். ஏன்னா இதற்கு பிறகு வரப்போகிற பகுதிகளை நம்ம அடுத்தடுத்த வாரத்தில் பார்க்கலாம். நான் இந்த வாரம் கொஞ்சம் அதிக நேரம் எதுக்காக எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே இந்த பதிச்ச சமப்பதா பற்றி பார்க்கணும் அப்படின்னு நினச்சோம். ஸோ அதனால் நான் அதுக்கு கொஞ்சம் இன்னைக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு பார்க்குறேன். பதிச்ச சமப்பதா, அதாவது இது வந்து லா ஆஃப் டிபெண்ட் ஆரிஜினேஷன், ஒன்றை ஒன்று சார்ந்து உருவாக்குது அப்படிங்கிற ஒரு தத்துவம், சார்பு நிலை தத்துவம். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா பௌத்தத்தை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அடிப்படையில் இந்த பதிச்ச சமப்பதாவை புரிஞ்சுக்கணும். துக்கம் என்ன? பௌத்தம் அடிப்படையில் என்ன செய்யுது? ஒரு மனுஷன் சந்தோஷமா வாழணும், அவ்வளவுதான். அதுவும் அந்த சந்தோஷம் இந்த ஜென்மத்துல வாழணும். நான் இறந்த பிறகு போய் சந்தோஷமா சொர்க்கத்துல வாழ்வேன், நரகத்துல வாழ்வேன், அது கிடையாது. இப்ப இருக்கிற அன்றாட வாழ்க்கையில நான் வந்து சந்தோஷமாவும் நிம்மதியாகவும் வாழணும் அப்படிங்கிறது தான் பர்பஸ். இந்த மாதிரி ஒரு மனிதனையும் அவன் சார்ந்த சமூகத்தையும் நிம்மதியா சந்தோஷமா சண்டை இல்லாம சுதந்திரமா வாழ விட்டுச்சுன்னா அதுதான் ஒரு மதத்துடைய வேலை. அப்ப மதத்தோட பர்பஸ் மனுஷன் நிம்மதியா வாழ்றதுக்கான வழிமுறையை சொல்றதாகத்தான் இருக்குமே ஒழிய, அவன் வந்து அடுத்த ஜென்மத்துல என்ன செய்ய போறான், போன ஜென்மத்துல என்னவா இருந்தான், இதை யார் இந்த உலகத்தை படைக்கிறது, யார் இந்த உலகத்தை ஆட்டி படைக்கிறது அப்படிங்கிற விளக்கத்தை கொடுக்கறது ஒரு மதத்துடைய வேலை கிடையாது. அப்படிங்கிற இடத்துல தான் அந்த காலகட்டத்தில் இருந்த மதங்களுக்கும் புத்தர் போதித்த மதமான தம்மத்துக்கும் வித்தியாசம் இருந்தது. அப்ப அவர் அடிப்படையில் எதை போய் அணுகிறாரு அப்படின்னா, ஒவ்வொரு மனுஷன் மனசுலையும் இருக்கக்கூடிய அந்த வருத்தம், ஏதாவது ஒரு டென்ஷன், இது வந்து இன்னை வரைக்கும் இருக்கு. இன் இப்போவும் நமக்கு அன்றாட வாழ்க்கையில நமக்கு இருக்கிற ஒரே பிரச்சனைன்னு பார்த்தா மனசு பதட்டமா இருக்கிறது தான். ஒன்று உடம்பு சரியில்லாமல் போகும், இல்லைன்னா மனசு சரியில்லாமல் போகும். ஆனால் ரெண்டும் ஒன்றோட ஒன்று தொடர்புடையது. மனசு சரியில்லைனா உடம்பு சரியில்லாமல் போயிடும், உடம்பு சரியில்லைனா மனசு சரியில்லாமல் போயிடும். அப்போ இதை வந்து சரி பண்ணால் மட்டும்தான் ஒரு மனிதன் நிம்மதியாக வாழ முடியும். இதை அணுகிறது தான் புத்தருடைய வேலையா இருந்தது. அப்போ அந்த காலகட்டத்தில் இந்த மாதிரி மனுஷன் நிம்மதியாக வாழணும் அப்படின்னா அது வந்து மேல இருந்து ஒரு சக்தி இயக்குது. அதுதான் நம்மள வந்து அன்றாட வாழ்க்கையில என்னென்ன நடக்கணும்னு நிர்ணயிச்சு வச்சிருக்கு ஏற்கனவே, அதன்படி தான் எல்லாமே நடக்கும். அது அந்த அவனன்றி ஒரு அணுவும் அசையாது அப்படிங்கிற ஒரு போதனை இருந்தது. அதை தான் மக்கள் எல்லாருமே நம்பினாங்க. உண்மையிலே இது கரெக்டு தானா, இது உண்மைதானா அப்படிங்கிறது தான் புத்தர் தேடி போனார். அதுதான் அவர் உண்மையை தேடி போனது. அந்த உண்மையை கண்டுபிடிக்கிறார். அந்த உண்மைதான் தம்மம். தம்மம்னா ட்ரூத். அப்போ அந்த உண்மையை மற்றவங்களும் உணர்றதுக்கான வழியை காட்டுறார். அதுதான் ததாகதா. ததாகதானா உண்மையை சென்றடைந்தவர். உண்மையை சென்றடைந்தவர் இவர், அதற்கான வழியை மற்றவங்களுக்கும் காட்டுறார். ஸோ ததாகதர். அப்போ என்ன உண்மையை கண்டுபிடிச்சாரு? என்ன உண்மையை கண்டுபிடிச்சாருன்னா, நம்மெல்லாம் கஷ்டப்படுறதுக்குன்னு காரணம் இருக்கு. என்ன காரணம் அப்படின்னா, அடிப்படையில் கஷ்டம், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கஷ்டம் அப்படின்னா அவங்க எதையோ எதிர்பார்க்குறாங்க, அது கிடைக்காம போகுது. இல்லைன்னா இது வேணாம், இது வரக்கூடாது நமக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க, அது வந்துடுது. இது ரெண்டும் தான் துக்கத்தோடைய அடிப்படை. இது எல்லாத்துக்கும் பொருத்தி பார்க்கலாம். நமக்கு என்ன வகையான கஷ்டமா இருந்தாலும், அது பொருளாதார ரீதியான கஷ்டமா இருந்தாலும் சரி, உடல்நல கஷ்டமா இருந்தாலும் சரி, எந்த ஒரு கஷ்டமா இருந்தாலும்
நம்ம அந்த இடத்துல எது எதிர்பார்க்குறோமோ அது நமக்கு கிடைக்காம போயிடுச்சுனாலோ, அல்லது நம்ம இது நமக்கு நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறது நடந்துருச்சுனாலோ, அதுக்கு பேர் துக்கம் அப்படின்னு டிஃபைன் பண்ணிடுறோம். ஸோ இதை வேண்டுதல், எனக்கு வேணுங்கிறது, வேண்டாமை, வேணான்னு நினைக்கிறது, வெறுக்கிறது. இந்த வேண்டுதல் வேண்டாமை இலான் அடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல்லை. இந்த ரெண்டும் இல்லைன்னா, இது எனக்கு வேணும் அப்படிங்கிற ஒரு பற்றோ, அல்லது ஐயோ இது வேண்டாம் அப்படிங்கிற வெறுப்போ யார் ஒருவனுக்கு இல்லையோ, சமமான மனநிலையில் இருக்கிறானோ, அவனுக்கு துக்கம் இருக்காது. இவ்வளவுதான் பௌத்தத்தோடைய அடிப்படை டெஃபினேஷன். அப்ப கேள்வி வருது இல்லையா, ஏன் அப்போ அந்த வேண்டுதல் வேண்டாமை அப்படிங்கிறது ஏன் ஒருத்தர் மனசுக்குள்ள வரணும்? அது பை டிஃபால்ட் வந்துடுது இல்ல. நானாவா விரும்பி அதை கேட்குறேன், என் மனசுக்குள்ள அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடுது. எனக்கு இது வேணும், எனக்கு இது வேணாம். ஒரு பொருளை பார்த்த உடனே அது மேலே ஒரு பற்று வருது, இல்லைன்னா அது மேலே ஒரு வெறுப்பு வருது. இந்த ரெண்டும் ஏன் வரணும்? இதை அவர் ஆராயிறார். அப்படி ஆராயும் போது தான் இந்த உணர்வு ஒரு மனுஷனுக்கு பார்த்த உடனே இது பின்னாடி போகணும் அப்படின்னு தோணுது இல்லையா? இல்லைன்னா இன்னொரு விஷயத்த பார்த்த உடனே ஐயோ இது வேண்டாம் அப்படின்னு அது மேல ஒரு வெறுப்பு வருது இல்லையா? இந்த விருப்பு வெறுப்பு எதனால வருது அப்படின்னா, அது அறியாமையினால வருது. அறியாமை. அறியாமைங்கிறது எதை பத்தின அறியாமை அப்படின்னா, எக்ஸ்கியூஸ் மீ ஒரே, ஓகே. இந்த அறியாமை அப்படிங்கிறது அனிச்ச, அனாத்தா, துக்க, இதை பத்தின அறியாமை. அனிச்ச அப்படிங்கிறது இம்பர்மனன்ஸ், எல்லாமே மாற்றத்திற்குட்பட்டது. அனாத்தா, அனாத்தாங்கிறது நான் அப்படின்ற அந்த ஒரு இந்த சுற்றுச்சூழல்ல இருந்து என்னை தனியா பிரிச்சு பார்க்கிறது. எனக்கு இது எனக்கு நடக்கக்கூடியது, இதெல்லாம் வெளி உலகம் தனி, நான் தனி அப்படிங்கிற அந்த ஒரு பிரித்து பார்க்கக்கூடிய ஒரு மனநிலை, இது அனாத்தா. அனிச்ச, அனாத்தா. அதுக்கப்புறம் துக்கம், இந்த மனசுக்குள்ள இருக்கக்கூடிய துக்கம் எப்படி உருவாகுது அப்படிங்கிறத பத்தி புரியாம இருக்கிறது. இந்த மூணு பத்தி தெரியாம யார் இருக்காங்களோ அவங்களுக்கு தான் இந்த பற்று வந்துடுது. பற்று வரவங்களுக்கு கண்டிப்பா துக்கம் வந்துடும். ஸோ துக்கம் வேணாம்னு நினைச்சீங்கன்னா பற்று இருக்கக்கூடாது. பற்று இருக்கக்கூடாதுன்னு நினைச்சோம்னா இந்த மூணு விஷயத்தை பத்தி நம்ம புரிஞ்சுக்கணும். அனிச்ச, அனாத்த, துக்க. இத உணர்த்துறது தான் பத்திச்ச சமுப்பதா. அப்போ நம்ம மனசுக்குள்ள ஒரு ஆசையோ அல்லது வெறுப்போ எப்படி உருவாகுது அப்படிங்கிறத அவர் அனலைஸ் பண்றாரு. அதுக்கு ஒரு ஃபார்முலா கொடுக்குறாரு. அது ஒரு 12 நிதானாஸ். நிதானா அதனுடைய காரணம். ஸோ 12 காரணங்கள் தொடர் சங்கிலி மாதிரி இது அப்படியே வரும். இப்படிதான் எந்த ஒரு மைண்ட்ல ஒரு உணர்ச்சி வந்தாலுமே இது இப்படித்தான் வரும். என்ன வகையான உணர்ச்சியா இருந்தாலும் சரி, அது நமக்கு வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு ஆசை அப்படி இருந்தாலும் சரி, அது இப்படி இந்த ஃபார்முலா தான் ஃபாலோ பண்ணும். இல்லை எது மேலேயாவது ஒரு வெறுப்பு, பொறாமை, அது இல்லை ஒரு துக்கம் வருது அப்படின்னா கூட அது இந்த சைக்கிளை தான் ஃபாலோ பண்ணும். இதை நம்ம கூர்ந்து கவனிச்சோம் அப்படின்னா நமக்கு தெரியும். எதுக்கு இதை தெரிஞ்சுக்கணும், எதுக்கு இதை கூர்ந்து கவனிக்கணும் அப்படின்னா, எந்தெந்த விஷயம்லாம் நமக்கு மகிழ்ச்சி கொடுக்குதோ அதெல்லாம் எப்படி உருவாகுதுன்னு நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா அதை நம்ம அதிகப்படுத்திக்கலாம். ஏன்னா நமக்கு ஃபார்முலா தெரியுது, அந்த இடத்துல நம்ம அதை இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். எந்த விஷயங்கள்லாம் நமக்கு துக்கத்தை கொடுக்குது, மனசுக்கு வருத்தமாக கொடுக்குது, கஷ்டத்தை கொடுக்குது அப்படின்னா அதை நமக்கு கட் பண்ணிக்கலாம். எந்தெந்த இடத்துல அதை கட் பண்ண முடியும்னு நமக்கு தான் அந்த செயின் தெரிஞ்சது இல்லையா? உடனே அதை லிங்கை கட் பண்ணி விட்டோன்னா அது போயிடும் நம்மகிட்ட இது தெரியாதனால தான் நம்ம எல்லாம் என்ன பண்றோம், நம்ம திருப்பி திருப்பி அதே சைக்கிள், இதுதான் சம்சார சைக்கிள்னு சொல்றது. திருப்பி திருப்பி அதே கஷ்டத்துல நம்ம மறுபடியும் மறுபடியும் மாட்டிக்கிட்டு உழன்றுகிட்டு இருக்கிறோம். இது தெரியாததுனால தான் நம்ம என்ன, யார் இதெல்லாம் செய்றாங்க, யார் இதை ஆட்டி வைக்கிறது, ஐயோ அடுத்து என்ன நடக்க போதோ அப்படின்னு நம்ம நம்மளை தாண்டி நம்மை மீறிய ஒரு சக்தியை நம்ம வேண்ட ஆரம்பிக்கிறோம். ஆனா இந்த மனசு எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறது எவனுக்கு புரியுதோ அவன் வெளியில ஒரு சக்தியை விரும்ப மாட்டான், தேட மாட்டான். இங்கதான் அடிப்படை. இதுதான் இந்த கடவுள் நம்பிக்கை அப்படிங்கிறதே ஒரு மனிதனுக்கு எதனால தேவைப்படுதுன்னா இதனாலதான். எந்த ஒரு விஷயமும் அச்சச்சோ ஏன் இப்படி நடந்துச்சு அப்படிங்கிற ஒரு வருத்தமோ, அல்லது அடுத்து என்ன நடக்க போதோ அப்படிங்கிற ஒரு பயமோ, இதுதான் மனுஷனை தன்னை மீறிய ஒரு சக்தி கிட்ட போக வைக்குது. அப்படி போகும்போது நம்ம என்ன பண்றோம், இன்னொருத்தருடைய ஏமாற்றுதலுக்கு, நம்ம எக்ஸ்பிளாய்டேஷனுக்கு, சுரண்டலுக்கு உள்ளாயிரும். அது இல்லாம நம்மள நாமளே பாதுகாத்துக்கணும் அப்படின்னா இந்த ஒரு விழிப்புணர்வு நமக்கு இருக்கணும். எப்படி நம்ம மைண்டு வேலை செய்யுது அப்படிங்கிறது அதுதான் நம்ம இப்போ புரிஞ்சுக்க போறோம். இப்போ இதுதான் டிபெண்டன்ட் ஆரிஜினேஷன், பத்திச்ச சமுப்பதா. ஸோ 3 விஷயம் இருக்கு அடிப்படையில புத்தர் போதித்த விஷயங்கள். அனிச்ச, அனாத்தா, துக்க. துக்கங்கிறது இந்த லா ஆஃப் டிபெண்டன்ட் ஆரிஜினேஷன்.
இந்த மூணும் நமக்கு புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா துக்கத்துல இருந்து நம்ம வெளியே வந்துடலாம். ஏன்னா நம்ம பற்றுல இருந்து வெளியே வரும். என்னென்ன இந்த டிபெண்டன்ட் ஆரிஜினேஷனோட 12 நிதானா அப்படின்னா, ஒன்று இக்னோரன்ஸ், அறியாமை. அதுக்கப்புறம் அந்த அறியாமை வந்த உடனே மனசுல ஒரு சில எண்ணங்கள் தோன்றுது. அந்த எண்ணங்கள் உருவான உடனே அதை பற்றிய ஒரு உணர்வு நமக்கு கிடைக்குது, கான்சியஸ்னஸ். அந்த உணர்வு வந்த உடனே நம்ம வந்து அதை செயல் வடிவத்தில் கொண்டு வர்றதுக்காக ஒரு உருவத்தை உருவாக்குறோம். உருவத்தை உருவாக்கின உடனே அந்த உருவம் அதுக்கு வந்து சென்சஸ், அதாவது புலன்கள் வந்து வீரியம் அடையுது. புலன்கள் வீரியம் அடைஞ்ச உடனே அது வந்து அந்த பொருளை தொடுது. பொருள் மூலம் கான்டாக்ட் ஏற்படுது. கான்டாக்ட் ஏற்பட்ட உடனே நம்ம மனதில் ஒரு வகை உணர்வு தோன்றுது, ஒரு ஃபீலிங், நல்லதோ கெட்டதோ. அதை ஒட்டி நமக்கு அந்த நல்ல விஷயமா இருந்தா அது பின்னாடி போகணும்னு ஒரு ஆசை வருது, கெட்ட விஷயமா இருந்தா அது வேண்டாம் அப்படிங்கிற ஒரு வெறுப்பு வருது. இது அப்படியே இன்னும் கொஞ்சம் வலிமை அடைந்து ஆசை பற்றா மாறுது. அதை விட முடியாம அது பின்னாடியே போறோம். வெறுப்பு இன்னும் தீவிரம் அடைஞ்சு அது அது மேல வந்து ஒரு வெறித்தனமான ஒரு ரிப்பல்ஷன், அதாவது ஒரு வெறுப்பு வந்து அதிகமாக தீவிரம் அடைஞ்சிடுது. இது அடைஞ்ச உடனே அடுத்தது என்ன ஆகும், நம்ம அதுவாகவே மாறிடும். அதுவாக மாறின உடனே நம்ம அந்த செயலை செஞ்சிடறோம். செஞ்ச பிறகு அதனுடைய விளைவுகளை அனுபவிக்கிறோம். இதுதான் இந்த சைக்கிள். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எடுத்த உடனே என்ன வருதுன்னா அவித்யா. இதை பற்றின தெரியாம தான் நம்ம போய் மாட்டிக்கிறோம். தெரிஞ்சதுன்னா நம்ம அந்த சுழற்சிக்குள்ளே போக மாட்டோம். அப்போ தெரியாததுனால தெரியாமல் உள்ளே போன உடனே நம்ம மைண்டில் வந்து ஃபார்மேஷன், ஒரு எண்ணம் உருவாகுது. எண்ணம் அப்படியே உணர்வாக மாறுது. உணர்வாக மாறின உடனே அதற்கான வடிவத்தை தேடுது. வடிவம் வந்த உடனே நம்மளுடைய புலன்கள் தூண்டப்படுது. புலன்கள் தூண்டப்பட்ட உடனே அந்த பொருளோட தொடர்பு ஏற்படுது. தொடர்பு ஏற்பட்ட உடனே ஒரு வகை உணர்ச்சியை நம்ம ஃபீல் பண்ணுறோம். அது ஆசையாக மாறுது. அது பின்னாடி பற்றுவாக மாறிடுது. பற்றுவாக மாறின உடனே நம்ம அதை செயல்படுத்துறதுக்கான முடிவில் இறங்கிடுறோம், செயல்படுத்திடுறோம், அதனுடைய விளைவுகளை சந்திக்கிறோம். இதுதான் 12 நிதானாஸ். இதை வந்து பாலியில் சொல்லணும்னா அவித்யா, அதாவது இக்னோரன்ஸ், அறியாமை. சங்காரானா நம்ம மனதில் தோன்றக்கூடிய அந்த எண்ண அலைகள். அடுத்தது அதையொட்டி நம்ம மைண்ட்ல வந்து ஒரு வகை உணர்வு தோன்றும் இல்லையா, அது வந்து கான்சியஸ்னஸ், விஞ்ஞானம். நம்ம விஞ்ஞானம்னு சொல்றோம் இல்லையா, அதுதான் விஞ்ஞானம். அடுத்தது அந்த விஞ்ஞானம் உணர்வு வந்த உடனே நம்ம அதுக்கான ஒரு வடிவத்தை தேட ஆரம்பிப்போம். வடிவத்தை நம்ம கொண்டு வந்துருவோம். அதுதான் நாம ரூபா, நேம் அண்ட் ஃபார்ம். நாம ரூபா வந்த உடனே நம்மளுடைய ஐம்புலன்கள் வேலை செய்ய ஆரம்பிச்சிரும். சலாயத்தனா, 6 சென்சஸ். ஆறாவது சென்ஸுங்கிறது மைண்டு. மீதி 5ம் ஐம்புலன்கள். அடுத்தது அந்த ஐம்புலன்கள் 6 புலன்களும் ஆக்டிவேட் ஆன உடனே தொடர்பு ஏற்படும். தொடர்பு ஏற்பட்டதுக்கு பேரு ஃபஸ்ஸா, கான்டாக்ட். அந்த தொடர்பு ஏற்பட்ட உடனே ஒரு வகை ஃபீலிங் நமக்கு கிடைக்கும், வேதனா. அதை ஒட்டி ஒரு ஆசை உருவாகுது, தன்ஹா. அது மேல ஒரு கிளிங்கிங், பற்றுதல் உருவாயிடுது, உபாதனா வந்த உடனே, பற்று வந்த உடனே நம்ம அதுவாகவே மாறிடுவோம். அந்த செயலை செஞ்சு முடிக்காத வரைக்கும் நம்மளால ஓய முடியாது. இது பவங்கிறது உருவாக்கம். அந்த நம்ம அதுவாகவே மாறின உடனே அதை நம்ம செஞ்சிடறது தான் ஜதி, செயல், பர்த். அது செஞ்ச உடனே அதனுடைய விளைவுகளை சந்திக்கிறோம். விளைவு தான் ஏஜிங் அண்ட் டெத். ஓகே, இப்போ இதை வந்து நம்ம அப்படியே ஒரு உதாரணத்தோட பார்க்க போறோம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து இது வந்து உடல் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கும் பொருந்தும், மனசு சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கும் பொருந்தும். ஃபர்ஸ்ட் நம்ம அதை உடலுக்கு பொருத்தி பார்ப்போம். உடலுக்கு எப்படி பொறுத்துறோம் அப்படின்னா, உடல் வந்து இப்போ ஃபர்ஸ்ட் பிணி, மூப்பு, மரணம். இதுதான் வந்து நம்ம பிரச்சனைன்னு சொல்லுவோம். ஒரு மனுஷனுக்கோட பிரச்சனை, உடல் ரீதியான பிரச்சனைனா என்ன? ஒன்று உடம்பு சரியில்லாமல் போயிடும், இல்லைனா வயசாகி அதனால நம்ம வந்து தொந்தரவுகளை சந்திப்போம், இல்லைனா டெத்து. இது 3 தான் வந்து உடல் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள்: பிணி, மூப்பு, மரணம். அப்போ இதுக்கு தான் தீர்வு தேடி புத்தர் போனார் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இந்த பிணி, மூப்பு, மரணம், இது பிணி, மூப்பு, மரணம் அப்படின்னு வரணும். ஏன் வருது அப்படின்னு பார்த்தா, குழந்தை பிறந்துச்சுனாலே அது பிணி, மூப்பு, மரணத்தை சந்திச்சு தான் ஆகணும். அப்போ இதுக்கு காரணம் வந்து பிறப்பு தான் காரணம். பிறப்பு ஏன் வருது? ஏன்னா அங்க வந்து ஒரு கரு உருவாகுச்சுன்னா அது வந்து பிறக்குது. ஸோ பிறப்பு வர்றதுக்கு காரணம் கரு உருவாகுதல். கரு உருவாகுதல் ஏன் எப்படி நடக்குது அப்படின்னா, அது வந்து அந்த செல் ஒரு ஆண் கிட்ட இருந்து பெண் கிட்ட இருந்து வந்து அது
ஒரு செல்லா உருவாகி கரு உருவாகுது. அப்போ இந்த ஜைகோட்டுன்னு சொல்றது. அப்போ அது ஏன் உருவாகணும் அப்படின்னா, அந்த ஆண் பெண் இது ரெண்டும் ஒன்னோட ஒன்று தொடர்பு கொள்றதுனால வருது. ஏன் தொடர்பு கொள்ளுது அப்படின்னா, அதனுடைய உணர்வுகள் அதுக்கு ஒரு உடல் ரீதியான ஒரு தொடர்பு ஏற்படும். அப்போ இந்த வகையில தான் ஒரு பிறப்பு நடக்குது. அப்படி பிறப்புன்னு நடந்ததுன்னா அது வந்து பிணி மூப்பு மரணத்தை சந்திக்குது அப்படின்னு அர்த்தம். இப்போ இதை அப்படியே இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்குறோம். ஓகே. இப்போ ஒரு ஆண் பெண் ஒண்ணா வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்பதான் குழந்தை பிறக்கணும். இப்போ இந்த ஆணும் பெண்ணும் ஒண்ணா இணையறாங்க. ஒரு குழந்தைய நம்ம வந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு நினைச்சு அவங்க இணையறாங்க அப்படின்னா, அதுக்கு அடிப்படையில அவங்களுக்கு ஒரு சில எண்ணங்கள் இருந்தா மட்டும்தான் அவங்க அந்த முடிவை எடுப்பாங்க. இதை நான் வந்து இந்த பதிச்ச சமுப்பதாங்கிறத ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி புரிஞ்சுக்கலாம். ஆனா அடிப்படையில் அதனுடைய விஷயம் ஒண்ணுதான். என்ன அப்படின்னா, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்மளுடைய எண்ணங்களை பொறுத்து தான் இருக்கு. மைண்ட் டிசைட்ஸ் எவ்ரிதிங். இந்த மைண்டு எப்படி வந்து ஒரு விஷயத்தை உருவாக்குது அப்படின்னா, அது ஒரு தொடர் சங்கிலி மாதிரி ஒரு சில நிகழ்வுகள் நடக்குது. இதை மட்டும் தான், இதான் ஓவரால் வியூ. இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா போதும். இதை நம்ம என்ன பண்ணணும், அன்றாட வாழ்க்கையில நமக்கு வரக்கூடிய உணர்வுகளை இதோட அப்ளை பண்ணணும். ஏன் இந்த மாதிரி எனக்கு கோவம் வருது, அப்ப அதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு, அதுக்கு முன்னாடி என்ன நடந்தது அப்படின்னு இது தெரிஞ்சுக்கிட்டு அதுல ஈஸியா அப்ளை பண்ணலாம். இதை டெய்லி அப்ளை பண்ணி பார்க்க பார்க்க நமக்கு புரியும். ஸோ இப்போ நான் சொல்றது வந்து ஒரு புரியும் வகையில் ஒரு உதாரணத்தோட சொல்றேனே ஒழிய இதுதான் லிட்ரல் மீனிங் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அப்போ இதை நம்ம வந்து அப்ளை பண்ணி பார்த்துக்கணும். அவ்வளவுதான். ஓகே. இப்போ நான் வந்து உடல் ரீதியா அப்ளை பண்றேன். அப்போ ஒரு குழந்தை பிறக்கணும் அப்படின்னு ஒரு ஆணும் பெண்ணும் முடிவு பண்றாங்க அப்படின்னா, அவங்க என்ன நினைக்கணும் ஃபர்ஸ்ட்? ஃபர்ஸ்ட் வந்து நம்ம 2 பேரும் சேர்ந்து இருக்க போறோம், ஒண்ணா இருக்க போறோம் அப்படிங்கிற அந்த ஒரு ஃபீல் வரணும். அவங்க யாரோ, அந்த ஆண் யாரோ, இந்த பெண் யாரோ அப்படின்னு இருக்கும்போது அவங்க 2 பேரும் ஒரு குழந்தைய பெத்துக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் அவங்க 2 பேரும் இணைஞ்சு இருக்க போறோம், நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழ போறோம், ரொம்ப நாள் வாழ போறோம் அப்படிங்கிற அந்த ஃபீல் வந்தாதான். ஒரு நாள் மட்டும்தான் இணைஞ்சிருக்க போறோம்னா யாரும் குழந்தைய பெத்துக்க போறதில்ல. தொடர்ந்து நிறைய நாள் இணைஞ்சிருக்க போறோம் அப்படிங்கிற அந்த ஃபீல், இதுதான் அனிச்ச அப்படிங்கிறதுக்கு எதிரான ஒரு ஃபீல். எல்லாமே மாறும், அப்படி எப்போ வேணாலும் எது வேணாலும் நடக்கலாம் அப்படின்னா யாரும் வந்து ஒரு ஃபேமிலியை பிளான் பண்ண மாட்டாங்க. நம்ம கொஞ்ச நாள் வாழ போறோம் அப்படிங்கிற ஒரு ஹோப் வருது இல்லையா, நம்பிக்கை. இதுதான் வந்து இந்த ஒரு நம்பிக்கை. இது வந்து அடிப்படையில தேவைப்படுது ஒரு விஷயம் உருவாகணும், பிறக்கணும் அப்படின்னா. அடுத்தது இவங்க 2 பேருக்குள்ள ஏதோ ஒரு அஹ், பந்தம் மாதிரி உருவாகணும். அந்த பந்தம் எப்பன்னா, இவர் வந்து நமக்கானவர், இந்த பெண் நமக்கானவள் அப்படிங்கிற அந்த ஃபீல் வரணும் அவங்களுக்குள்ள. நமக்கு நம்மளோடது, நம்ம மட்டும், நமக்காக மட்டும், இது நம்மளுடைய குழந்தை அப்படிங்கிற அந்த ஒரு ஃபீல். இதுதான் அனத்தா அப்படிங்கிற அந்த கான்செப்டுக்கு நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஒன்று வந்து இது நம்ம பர்மனெண்ட்டாக இருக்க போகிறோம், நம்ம சேர்ந்து இருக்க போகிறோம் கொஞ்ச நாளைக்கு அப்படின்ற ஒரு உணர்வு வரணும். அடுத்தது இது நம்மளோட குழந்தை, நம்மளோட வீடு, நம்மளுடைய கணவர், நம்மளோட மனைவி அப்படிங்கிற ஒரு ஃபீல் வரணும். இந்த 2 ஃபீல் வந்தால் மட்டும்தான் இணையவே செய்வாங்க. மூணாவது, இந்த பிறந்து எடுக்க போகிற குழந்தை வந்து நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் அப்படின்னா தான். குழந்தைனாலே அது துக்கத்தை தான் கொடுக்கும். அது செத்துரும், எப்படி இருந்தாலும் அதுக்கு வியாதி வரும் அப்படின்னு நினைச்சா யாரும் குழந்தைய பெற்றுக்க போறதில்ல. அது நல்லா இருக்கும் ஆரோக்கியமா, அது வந்து நீண்ட நாள் வாழும், அது அடுத்தடுத்த தலைமுறையை உருவாக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா. அது ஒரு பெர்மனண்டா நடந்துகிட்டு இருக்கோம் ஒரு செயல் அப்படிங்கிற அந்த உணர்வு. இதெல்லாம் சேர்ந்து தான் 2 பேரையும் இணைக்குது. இதுதான் ஃபர்ஸ்ட். ஆனா உண்மை யதார்த்தம் அப்படியா அப்படின்னா, பிரியாம வாழ போறோம் அப்படிங்கிறது யாருக்குமே நிரந்தரம் கிடையாது. நானு, நீ, எனக்கு மட்டும்தான் அப்படிங்கிறதும் நிரந்தரம் கிடையாது. இது எப்ப வேணாலும் மாறிக்கிட்டே இருக்கலாம். ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா அது வந்து கண்டிப்பா ஆரோக்கியத்தோட தான் பிறக்கும். அது வாழ்க்கை ஃபுல்லா அது வாழ்ற வரைக்கும் எந்த வியாதியும் இல்லாம இருக்கும். அது அப்படியே தொடர்ந்து நீண்ட நாள் வாழ்ந்துட்டு இருக்கும், அடுத்தடுத்த தலைமுறையை கொண்டு போகும் அப்படிங்கிறதும் நிரந்தரம் கிடையாது. இதுல எதுவுமே நிரந்தரம் கிடையாது. ஆனா நம்ம வந்து அது நிரந்தரம் அப்படின்னு நம்ம நினைச்சா மட்டும்தான் ஒரு குழந்தையே உருவாகும். அப்படி இல்லைன்னா உருவாகாது. ஸோ அப்ப இது அடிப்படையில் இது தேவைப்படுது. அவிச்சா இந்த உணர்வு. இந்த உணர்வு வந்த உடனே என்ன ஆகுது? நம்ம மைண்டுக்குள்ள ஒரு அபிப்பிராயம் உருவாகுது. ஓகே. அப்போ வந்து அந்த பார்த்த உடனே இப்போ நம்ம 2 பேரும் கணவன், மனைவி, நம்ம ஒண்ணா இருக்கலாம் இருக்கலாம். நம்ம ஒரு குடும்பம் நடத்தலாம். நமக்குன்னு ஒரு குழந்தைய உருவாக்கிக்கலாம் அப்படிங்கிற ஒரு அபிப்பிராயம் வருது. அதை ஒட்டி ஒரு உணர்வும் வரும். இந்த உணர்வு வந்த உடனே அப்பதான் அந்த 2 பேருக்கும் இடையிலான ஒரு உணர்வு. என்ன உணர்வு? ஓகே, இவர் நல்லா இருக்காரு, இவர் நம்மள நல்லா பார்த்துக்கிறாரு, இவர் நம்ம பாதுகாப்பானவர், இவரோட இணைந்து நம்ம குடும்பத்தை நடத்த முடியும். அப்போ நம்ம ஒரு குழந்தை வந்துச்சுன்னா அது சுகமா இருக்கும். நமக்கு குழந்தைங்கிறது ஒரு நல்லது.
இல்லை இந்த குழந்தை வந்து சமூகத்துக்கு தேவைப்படுது, இல்லைன்னா நம்மள குழந்தையே இல்லைன்னு சொல்லி இந்த சமூகம் சொல்லும். இப்படி நிறைய உணர்வுகள் வந்து சேரும் அதை ஒட்டி. இதுதான் விஞ்ஞானம். இப்போ நம்ம மைண்டுக்குள்ள அந்த உணர்வு வந்துடுச்சு. உணர்வு வந்த பிறகு அதுக்கப்புறம் தான் இந்த உடல், உள்ளம் இது ரெண்டும் சேர்ந்தது. அதாவது ஒரு ஆண் அல்லது ஒரு பெண். இப்ப 2 பேரும் உடல் அளவுல அங்க இருக்கணும். அப்பதான் ஒரு குழந்தை உருவாகும். வெறுமனே இந்த உணர்வு மட்டும் இருந்துச்சு அப்படின்னா, அ குழந்தை எப்படி உருவாகும்? அது வந்து வெறும் உணர்வு ரீதியான ஒரு 2 பேருக்குள்ள ஈர்ப்பு இருந்துச்சுன்னா அது பத்தாது. அடுத்து உடல் ரீதியாக, அப்போ உடலும் உள்ளமும் அங்க தேவைப்படுது. வெறும் உடலும் பத்தாது, உணர்வு இல்லாத. அது வெறும் உணர்வும் பத்தாது. அந்த உணர்வும் உடலும் உள்ள ஒரு உயிரினம் அங்க வந்து ஒரு ஆணோ பெண்ணோ 2 பேரும் தேவைப்படுது. அப்ப இந்த நபர் இதைதான் நாம ரூபான்னு சொல்றோம். இப்படி வந்த உடனே அவங்களுக்கு உணர்ச்சிகள், அந்த ஐம்புலன்கள் இருக்கணும். சலாயத்தனம். அப்பதான் தொடர்பு ஏற்படும், 2 பேருக்குள்ள ஒரு தொடர்பே ஏற்படும். பார்க்கணும் 2, எல்லாம் அவங்க சொல்ற பேச்சு கேட்கணும். ஸோ இந்த மாதிரி பேசுறது, தொடுறது, ஒருத்தர் ஒருத்தர் 2 பேரோட மைண்டும் வந்து ஒண்ணா சேரணும். இப்படி சேர்ந்தா மட்டும்தான் அடுத்து அது குழந்தையை நோக்கி கொண்டு போகுமே ஒழிய, இந்த தொடர்பு ஏற்படலை அப்படின்னா குழந்தை பிறக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. ஆண் பெண் 2 பேருடைய தொடர்பு உடல் ரீதியாக, உள்ள ரீதியாக நடக்கணும். இதுதான் சலாயத்தனம் ஆக்டிவேட் ஆகுது. அதுக்கு தேவை நமக்கு அந்த ஐம்புலன்கள் இல்லைன்னா இந்த தொடர்பு ஏற்படாது. இந்த ஐம்புலன்கள் வந்த உடனே என்னாவது, ஒன்றை ஒன்று தொடர்பு கொள்ள உடனே ஃபஸ்ஸா வந்து கான்டாக்ட். 2 பேரும் இப்போ கான்டாக்ட் ஆயிட்டாங்க. கான்டாக்ட் வந்த உடனே என்ன வரும்? ஒரு சுகமான ஃபீலிங் வரணும். இதே வெறுப்பான ஃபீலிங் வந்துச்சுன்னா அடுத்த குழந்தை உருவாகாது, ரிஜெக்ட் ஆயிடும். சுகமான ஒரு ஃபீலிங் கிடைக்கும் போது என்ன ஆகுது? அதுதான் வேதனை. இது வந்த உடனே, இந்த சுகமான ஃபீலிங் வந்த பிறகுதான் ஆசையே உருவாகுது. ஓகே, நம்ம வந்து தொடர்ந்து ஒன்றா குடும்பம் நடத்தணும், குழந்தையை பெற்றுக்கணும் அப்படிங்கிற அந்த ஆசை உருவாகும். அதன் பிறகு அந்த ஆசை வந்து சீரியஸா எடுத்துக்கணும் அவங்க. சும்மா வந்துட்டு போயிடுச்சு அப்படின்னா அது வந்து ஒரு குழந்தையை வரைக்கும் கொண்டு போகாது. அது அந்த ஆசை பின்னாடி ஒரு தொடர்ச்சியான ஒரு முயற்சி இருக்கணும். இதுதான் ஒட்டிக்கிறது. இந்த ஒட்டுறதை வந்து நம்ம இன்னொரு வகையில சொல்லலாம். இப்போ ஒரு ஆண் பெண் 2 அந்த அணுக்களும் வந்து 2ம் ஒண்ணா ஒட்டணும். அப்படி ஒட்டினா மட்டும்தான் அந்த கரு ஃபார்ம் ஆகும். ஸோ அப்போ இங்க வந்து ஒரு உடல் ரீதியான ஒரு உருவாக்கம் எப்படி நடக்குதுன்னு புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் மனம் ரீதியான விஷயங்கள் எப்படி உருவாகுதுங்கிறத புரிஞ்சுக்க முடியும். அதனால இதை நம்ம 2மே இணைத்து பார்க்குறோம். அப்போ 2ம் இணையுது, ஒட்டி கொள்ளுதல். ஒட்டி கொண்ட உடனே அடுத்து கரு உருவாகுது. ஸோ ஆண் அணுவும் பெண் அணுவும் 2ம் ஒண்ணா சேரணும், கரு. இப்ப கரு உருவாயிடுது. இந்த கரு உருவாக்கம் தான் பவ. இப்ப கரு சரியா உருவாகலைன்னா அபார்ஷன் ஆயிடும். அப்ப அந்த குழந்தை பிறக்காது. அப்ப கரு உருவாகும், அது வளரும். ஒவ்வொரு செல்லும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே வளர்ந்துகிட்டே வரும். வளர்ந்துகிட்டு வந்த உடனே அப்புறம் குழந்தை பிறக்கும். குழந்தை பிறந்துச்சுன்னா அது பிணி மூப்பு மரணத்தை சந்திச்சுதான் ஆகும். இதுதான் இந்த ஜரா மரண துக்கம். அப்ப இதுதான் நம்ம இதை அப்படியே பின்னாடி பாக்குறோம்னு வச்சுக்கோங்க. இப்ப நமக்கு வந்து பிணி மூப்பு மரணம் தான் பிரச்சனை. இந்த 12வது நிதானம். பிணி மூப்பு மரணம், உடல் ரீதியான பிரச்சனை இது 3 தானே. அப்ப இதுக்கு என்ன காரணம்? குழந்தை பிறந்ததுனால தான் பிணி மூப்பு மரணத்தை அது சந்திக்குது. குழந்தை ஏன் பிறக்குது? அது கரு உருவானதுனால தான். அதுக்கு என்ன காரணம்? 2 பேரும் அந்த 2ம் ஒண்ணா இணைந்துகிட்டதுனால, உபாதனா. அது ஏன் இணைஞ்சிச்சு? 2 பேர் மேலயும் ஒரு ஆசை வந்துச்சு, அதனால இணைஞ்சாங்க. அந்த ஆசை ஏன் வந்தது? அது சுகமா இருந்தது, அதனால அந்த ஆசை வந்தது. இதே சுகமா இல்லாட்டி இருந்தா அது ஆசை வந்திருக்காது. அந்த சுகம் எப்படி கிடைச்சது? 2ம் தொடர்பு கொள்ளும் போது கிடைச்சது. அந்த தொடர்பு எதன் மூலம் ஏற்பட்டுச்சு? சலாயத்தனா, புலன்கள் மூலம் ஏற்பட்டுச்சு. அந்த புலன்கள் எதனால இருந்தது? உடல், உள்ளம் 2ம் சேர்ந்ததுனால அந்த புலன்கள் இருந்தது, ஆக்டிவேட் ஆச்சு. இந்த நாம ரூபா. அது எதனால வந்தது? அந்த உடல் ரீதியான ஒரு தொடர்பு எதனால வந்துச்சுன்னா, அவங்களுக்குள்ள ஒரு உணர்வு. இது 2ம் சேர்ந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சதுனால அவங்க சேர்ந்தாங்க. நல்லா இருக்காதுன்னு நினைச்சிருந்தா அவங்க சேர்ந்திருக்க மாட்டாங்க. அப்ப அது ஒரு உணர்வு, விஞ்ஞானம். அது எதனால வந்துச்சு? அது வந்து ஒரு வகை அபிப்பிராயம் ஏற்கனவே அவங்க மேல இருந்திருக்கு. ஒரு ஆண்னா எப்படி இருக்கணும், ஒரு பெண்ணா எப்படி இருக்கணும். அப்பதான் அந்த அபிப்பிராயம் தான் இவங்க 2 பேரையும் ஒண்ணா இணைக்குது. அந்த அபிப்பிராயம், இந்த குடும்பம்னா இப்படிதான் இருக்கணும், ஒரு குழந்தைன்னா இப்படிதான் இருக்கணும், நம்ம குழந்தை இந்த சமூகத்துக்காக பெத்துக்கணும் அப்படின்லாம் நினைக்கிறாங்களே, இந்த அபிப்பிராயம், மென்டல் ஃபார்மேஷன். இது ஏன் வருது அப்படின்னா, அது வந்து ஒரு சில விஷயங்களை நம்ம வந்து நமக்கே உருவாக்கிக்கிறோம். நம்ம 2 பேரும் ஒண்ணா இருக்க போறோம், இவர் நமக்கு மட்டும்தான், நமக்கு ஒரு குழந்தை பெற்றா நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கிறது. ஆனா இதெல்லாம் வந்து நிரந்தரம் கிடையாது அப்படிங்கிறது நம்ம வந்து உணர மறுக்கிறோம். ஒருவேளை
எப்போ வேணாலும் டிவோர்ஸ் ஆயிடலாம் அப்படின்னு நினைச்சா யாராவது குழந்தை பெற்றுக்குவாங்களா? பெற்றுக்க மாட்டாங்க. அப்ப நம்ம என்ன நினைக்கிறோம், ஆனா அதுதானே யதார்த்தம். யதார்த்தங்கிறது எதுவுமே நிரந்தரம் கிடையாது, என்ன வேணாலும் நடக்கலாம். ஆனா நம்ம வந்து அதை மீறிய ஒரு நம்பிக்கையை நம்ம உருவாக்கிக்கிறோம். அப்படி உருவாக்கினா மட்டும்தான் அடுத்த விஷயத்துக்கே போக முடியும். இவர் நமக்கு மட்டும் எப்ப வேணாலும் பிரிஞ்சு போயிடுவார் அப்படின்னா யாரும் குழந்தை பெற்றுக்க மாட்டாங்க. இவர் நம்ம கூட மட்டும் இருக்க மாட்டார், எப்ப வேணாலும் எங்க வேணாலும் இருப்பார் அப்படின்னாலும் யாரும் குழந்தைக்கு ஒத்துக்க மாட்டாங்க. அப்ப அந்த அனாத்தா நமக்கு நமக்கானவர், இது நம்மளுடைய குடும்பம், இது நமக்கான குழந்தை அப்படின்னு நினைக்கும் போது தான் அது உருவாகும். இது நம்ம குழந்தையே கிடையாது, நமக்கு பிறந்தா கூட யார் வேணாலும் எடுத்துட்டு போயிடுவாங்க அப்படின்னாலும் யாரும் குழந்தை பெற்றுக்க முயற்சி செய்ய மாட்டாங்க. அப்போ இந்த குழந்தை வந்து சந்தோஷமா வாழும், அது நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் அப்படின்னு நினைச்சா மட்டும்தான் குழந்தைய உருவாக்குறதுக்கு முன் வரும். இந்த விஷயம்தான் நம்மளை வந்து உருவாக்க வைக்குது. இது உடல் ரீதியா நம்ம புரிஞ்சுக்கிறோம். இப்போ வந்து இதை அப்படியே நம்ம மனதில் தோன்றக்கூடிய எண்ணங்களுக்கு அப்ளை பண்ணி பார்ப்போம். எண்ணங்கள், ஓகேனா உதாரணத்துக்கு ஒரு ட்ரிங்க், மது மேல ஒரு ஆசை. ஒருத்தருக்கு வந்து ஒரு மது அருந்தணும், சாராயம் குடிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வந்துடுது. இது எப்படி வருது, எப்படி வேலை செய்யுதுன்னு பார்ப்போம். இது மது மீதான ஆசைன்னு மட்டும் இல்லை, எந்த ஒரு பொருள் மேலான, அது மண் ஆசை, பெண் ஆசை, பொன் ஆசை, இந்த மாதிரி எது மேல வேணாலும் ஆசையா இருக்கலாம். அந்த ஆசை எப்படி உருவாகுது நம்ம மைண்ட்ல அப்படிங்கிறத இந்த 12 நிதானாக்களோட போட்டு பொருத்தி பார்த்துட்டோம் அப்படின்னா, நமக்கு வந்து அது நல்ல ஆசையா இருந்தா நம்மளே அதை வளர்த்துக்கலாம். அது அப்படியே நம்ம கொஞ்சம் உரம் போடுற மாதிரி, ஒரு நெருப்புல வந்து ஃபியூவல், எண்ணெயை ஊத்துற மாதிரி, அது இன்னும் கொஞ்சம் நல்லா எரியட்டும் அப்படின்னு. ஆனா கெட்ட ஆசைன்னு தெரிஞ்சதுன்னா நம்ம அந்த இடத்துல கட் பண்ணி விட்டுறலாம் அந்த செயினை. இப்போ தொடர் சங்கிலியை வந்து ஒன்று இழுத்துக்கிட்டு போயிட்டு இருக்கு, ட்ரெயின் போயிட்டே இருக்கு அப்படின்னா நடுவில் ஒரு கம்பார்ட்மெண்ட்டை கட் பண்ணி விட்டோம்னா அது போகாது, அது அந்த இடத்துல நின்றுடும், பிரேக் ஆகிடும். அந்த மாதிரி நம்ம பிரேக் பண்ணிக்க முடியும். அப்போ இந்த ஒரு சைக்கிளை நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். ஓகே, இப்போ மது மேலே இருக்கிற ஆசையை நான் பார்க்க போகிறேன். ஃபர்ஸ்ட்டு அவர் தண்ணி அடிக்கணும் அப்படின்னு ஒருத்தருக்கு ஆசை வந்துருச்சு அப்படின்னா, ஒரு சில விஷயங்கள் அவர் வந்து ஏற்கனவே ப்ரீஃபார்ம்டாக வச்சிருப்பார். என்ன, அதெல்லாம் குடிச்சா எந்த பிரச்சனையும் வராது, ஐயோ குடிச்சு டிரைவிங் போடணுமே, அதெல்லாம் பரவாயில்ல, அதெல்லாம் நம்ம பாதுகாப்பாக போயிடலாம், வீட்டுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அதெல்லாம் தெரியாது, தெரியாமல் பார்த்துக்கலாம் அப்படின்னு. இப்போ இதெல்லாமே வந்து தான் எதிர்பார்க்குற மாதிரி தான் நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அனிச்சா எப்படி வேணாலும் இருக்கலாம், என்ன வேணாலும் நடக்கலாம்னா நமக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் வராது, இதை செய்யணும் அப்படிங்கிற எண்ணமே அங்கே அடிபட்டு போயிடும். ஆனால் நம்மளா ஒரு சில விஷயங்களை இது இப்படி தான் இருக்கும், அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, அதெல்லாம் வந்து நம்ம பத்திரமா போயிடலாம், அதெல்லாம் யாருக்கும் தெரியாது இப்படின்னு நம்ம நினைக்கிறோம் பாருங்க. அனிச்சைக்கு எதிராக இப்போ நம்ம நினைக்கிறோம். இது நமக்கு முதல் விஷயம், இதுதான் ஆரம்பிக்குது. அடுத்தது தான், நான் நான் கண்ட்ரோலா இருந்துருவேன், என்ன மீறி எல்லாம் எதுவும் ஆகாது, அதெல்லாம் என்னுடைய ஆன்மா வந்து பயங்கர நல்லது, நான் எத்தனையோ பேருக்கு நல்லது செஞ்சிருக்கேன், அதெல்லாம் என் ஆன்மா வந்து கெட்டி, அதை வந்து என்னை வந்து அப்படியே ஒன்றும் ஆபத்துலலாம் விட்டுடாது. இது வந்து அனாத்தை. இப்போ அந்த ஒரு ஆன்மா பற்றிய நம்பிக்கை, நம்ம எல்லாருக்கும் நல்லது செய்கிறோம், அது நம்மெல்லாம் வந்து ஒன்றும் ஆகாது, நமக்கு வந்து பயங்கர கட்டுப்பாடோடு இருக்க முடியும். இது வந்து நம்மளை அப்படின்னு நாம அப்படி, இது எதுவுமே வந்து நிரந்தரம் கிடையாது, எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும், யார் வேணாலும் எப்படியே வேணாலும் இருக்கலாம் அப்படிங்கிறத தாண்டி மற்றவங்களாம் எப்படியே போயிடும், அவனுக்கு வேணா வரலாம், அவன் வேணா அப்படி பண்ணியிருக்கலாம் தண்ணி அடிச்சுட்டு, நான்லாம் அப்படி பண்ண மாட்டேன். அப்ப நம்ம அதுல இருந்து விலக்கி நம்மள வந்து ஒரு தனிப்பட்ட ஆளா நினைச்சுக்கிறோம் இல்லையா, அந்த அனாத்தா. இது அனாத்தா பத்தின எண்ணம். அடுத்தது, இந்த மது குடிச்சா சந்தோஷமா இருக்கும், அது வந்து கஷ்டம் கொடுக்கும், அவ்வளவுதான், வாந்தி வரும், செத்து போயிரும் அப்படின்னு ஆழமா நம்ம நினைச்சோம் அப்படின்னு போக மாட்டோம். அது குடிச்சா சந்தோஷமா இருப்போம் அப்படின்னு நினைக்கிறதுனால தான் இந்த எண்ணமே ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் உருவாகும். ஸோ அடிப்படையில் இந்த 3 விஷயம், ஒன்று அனிச்சா, அனாத்தா, துக்க, இதுக்கு எதிராக நம்ம வந்து ஒரு ஐடியா வந்து நம்ம மைண்ட்ல ஃபார்ம் ஆயிடுது. அப்போ ஃபார்ம் ஆன உடனே என்ன ஆகுது, அதை பத்தின ஒரு அபிப்பிராயம், ட்ரிங்க்ஸ் குடிச்சா நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இது எப்போ வருது அப்படின்னா, ஏற்கனவே அது இருக்கக்கூடிய, இல்லை நம்ம ஒன்று அனுபவிச்சிருக்கலாம், இல்லைன்னா அடுத்தவங்க சொல்லியிருக்கலாம், எங்கன்னா கேள்விப்பட்டிருக்கலாம், குடிச்சு பாடுறா ரொம்ப சந்தோஷமா இருக்கும்னு ஒரு ஃப்ரெண்டு சொல்லுவான். அப்போ அந்த சங்காரம் மைண்டில் உருவாகுது, ஓ அப்போ குடிச்சா சந்தோஷமா இருக்கும் போல இருக்கு. இல்லைன்னா ஏற்கனவே நம்ம குடிச்சிருப்போம், அந்த சந்தோஷம் நம்மளை திருப்பி அங்கே இழுத்துட்டு போவோம். ஏற்கனவே நம்ம அதெல்லாம் குடிச்சிட்டு பாதுகாப்பாக வீடு போய் சேர்ந்திருப்போம், அப்போ அதே மாதிரி தான் இந்த வாட்டியும் நம்ம போய் சேர்ந்துருவோம்னு ஒரு அபிப்பிராயம் நம்ம மைண்டில் உருவாயிடுது. இது வந்து ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு கடந்த கால அனுபவம். இந்த அனுபவம் வந்து 3 வகையில் வரலாம். ஒன்று வேற யாராவது சொல்றத வச்சு வரலாம், இல்லை நம்ம மைண்ட்லேயே நம்மளே யோசிச்சு வரலாம், இல்லை நம்மளே அதை உணர்ந்து அதன் மூலமா வந்திருக்கலாம். அதுதான் இந்த 3 அனுபவங்கள், இதுதான் சங்காராவை உருவாக்குது. இதுதான் நம்ம எப்படி சொல்றோம்னா, பௌத்தத்தில் சுட்டமாய பஞ்சா, சிந்தமாய பஞ்சா, பாவனமாய பஞ்சா. அதாவது சுட்டமாய பண்ணனா யாரோ ஒருத்தங்கிட்ட கேள்விப்படுறது, அதெல்லாம் ட்ரிங்க்ஸ் எல்லாம் குடிச்சா நல்லா இருக்கும், சூப்பரா இருக்கும் தெரியுமா, இந்த குடிச்சு பாரு அப்படி சொல்ல சுட்டமாய பஞ்சா. நம்மளே யோசிக்கிறது, நல்லா தான் இருக்கும் போல இருக்கே,
நம்ம வந்து சினிமாலாம் பார்க்குறோம். இது வந்து சிந்தமாய பஞ்சம். போய் ஒரு தடவை குடிச்சிட்டு வர்றது. அது பாதுகாப்பா வீடு வந்து சேர்ந்துட்டோம்னா, எந்த பிரச்சனையும் இல்ல. ரொம்ப சந்தோஷமா தான் இருக்குது. நல்லா இருக்கு. திருப்பி ஒண்ணு பண்ணுவோம் அப்படிங்கிறது. இது பாவனமாய பஞ்சம். ஸோ ஆக மொத்தம் இத பத்தின ஒரு அனுபவம் ஏற்கனவே வந்ததுனாலயோ, கேட்கறதுனாலயோ, இல்ல நம்ம யோசிக்கிறதுனாலயோ, நம்ம மைண்ட்ல வந்து ஒரு சங்காரா அத பத்தின ஒரு அபிப்பிராயம் இருக்குது. இந்த அபிப்பிராயம் இருந்தா மட்டும் தான் அடுத்த லெவலுக்கே போவோம் இந்த செயின். அப்ப என்ன ஆகும்னா, நம்ம மைண்ட் அத பத்தி யோசிச்ச உடனே ஒரு ட்ரிங்க்ஸ் குடிச்ச ஃபீலிங் வந்துரும். அந்த உணர்வு, போதை உணர்வு. அது ஒரு ட்ரெய்லர் மாரி. ஒரு முன்னோட்டம். ஒரு விஷயம் நடக்க போறதுக்கு முன்னாடியே நம்ம அது மைண்ட்ல வந்து அத போட்டு காமிச்சுரும் நம்ம மைண்டு. அது எதுன்னா டோபமைன் ரிலீஸ் ஆகும். அந்த ட்ரிங்க்ஸ் அடிச்சு அதனால ஒரு இன்பத்தை அனுபவிச்ச அனுபவம் யாருக்காவது இருந்ததுன்னா, அவங்க என்ன பண்ணுவாங்க, அப்ப டோபமைன் செக்ரீட் ஆகும். அது அடுத்த நிமிஷம், அடுத்த இன்னொரு நிகழ்ச்சி அப்ப அத குடிக்கணும்னு நெனச்ச உடனே டோபமைன் வந்து சடனா கஷ் ஆகும். கஷ் ஆன உடனே அந்த குடிச்ச என்ன ஃபீல் வந்துச்சோ, அந்த ஃபீல இப்ப நம்ம பிரெயின் வந்து உணரும். உணர்ந்த உடனே இதுதான் விஞ்ஞானம். இந்த உணர்வு நம்ம பிரெயின்ல தூண்டப்பட்ட பிறகுதான் அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போவோம். இது வந்துச்சா, இது வந்த உடனே அப்ப அது குடிச்ச ஃபீலிங் வந்துருது. அப்ப ஆஹா நல்லா இருக்கும். அது வேணும் அப்படிங்கிற அடுத்த லெவலுக்கு போவோம். அடுத்த லெவல் போன உடனே இப்ப என்ன பண்ணோம்? நம்ம உடம்பும் அந்த மது பாட்டிலும் ஒண்ணா சேரணும். அப்ப பாட்டில் எங்க இருக்குன்னு தேடும். நம்ம உடம்பு அதை நோக்கி தன்னை அறியாம போக ஆரம்பிக்கும். டாஸ்மாகை நோக்கி அவன் நடப்பான். அப்ப அந்த கிளாஸ், அந்த அந்த பாட்டில் ஷேப்பு எல்லாமே அவன மனசுல வந்து அடுத்தடுத்த ஆசையை தூண்டும். இந்த ஒரு பாட்டில் திறக்கிற சத்தம், அது ஊத்துற சத்தம், மிக்சிங் சத்தம், ஐஸ் கியூப் அதுல விழுற சத்தம், அதனுடைய ஸ்மெல்லு, இதெல்லாமே அட்ராக்ட் பண்ணும். இதெல்லாம் வந்து அவனுடைய ஆசையை தூண்டி இது அந்த சைக்கிளை வந்து பிரேக் ஆக விடாம அடுத்தது கொண்டு போகும். இதுதான் நாம ரூப. அப்ப என்ன ஆகுது? இதெல்லாம் வந்து அந்த புலன்கள் தூண்டப்படுது. இதுக்கு ஐம்புலன்கள் இருக்கணும். இந்த புலன்கள்லாம் எதுவுமே, இந்த ஐம்புலன் 6 புலன்களுமே இல்லை அப்படின்னா அவனுக்கு இது கட் ஆயிடும். மைண்டு இல்லை, அவனுக்கு கண்ணு இல்லை, காது இல்லை, மூக்கு இல்லை, வாய் இல்லை, டச்சிங் இல்லை அப்படின்னா எந்த இதுவும் வராது. அப்ப இது தேவைப்படுது. இது இருக்கிற ஒரு மனிதனுக்கு அடுத்த கட்டத்துக்கு நோக்கும். அப்ப என்ன பண்ணுவான்? இப்ப போயிட்டு அவன் பார்த்துடுறான். டாஸ்மாக பார்த்துறான். பார்த்த உடனே கண் தூண்டப்படுது. அங்க அந்த வா டாஸ்மாக் போலாம் அப்படிங்கிற அந்த பேச்சோ, அல்லது அங்க டாஸ்மாக் நோக்கி யாராவது கூப்பிடுறதோ, அங்க இருக்கிற சத்தமோ காது கேட்குது, உணருது. உள்ள போன உடனே அந்த ஸ்மெல், அதுக்கப்புறம் அங்க இருக்கிறவங்க பேசுறாங்க. அப்ப அந்த பாட்டில தொடுறான். இப்போ மைண்ட் வந்து அதை யோசிக்குது. இந்த மாதிரி எல்லாம் விஷயங்கள், உணர்ச்சிகள் தூண்டப்பட்ட உடனே போய் அங்க ரியல் கான்டாக்ட் ஏற்பட்டுடுது. கான்டாக்ட் ஏற்பட அவன் போயிட்டு டாஸ்மாக்ல அந்த பாட்டிலை எடுத்துறான். ஃபர்ஸ்ட் கான்டாக்ட் எடுத்த பிறகு ஒரு ஃபீல், சுகமான ஒரு ஃபீல் கிடைக்கும். இப்போ அது தொட்ட உடனே அது நெருப்பு மாதிரி அவனை சுட்டுச்சுன்னா யாரும் அங்கே திரும்பி திரும்பி போக மாட்டாங்க. அது சுகமான ஃபீல் வருது. இதான் வேதனை. இந்த சுகமான ஃபீல் வந்த உடனே ஆசை வருது. ஓகே, நம்ம இதை எடுத்துக்கணும் அப்படின்னு. அதை எடுக்கணுங்கிற ஆசை வந்த உடனே அதுலயே அட்டாச் ஆயிடணும், ஒட்டிடணும். இப்போ அது தோணுது, ஆனா அதுக்குள்ளே வேற ஒரு விஷயம் வந்துருது. அதுக்குள்ளே ஒரு பெரிய அதிர்ச்சியான ஒரு செய்தி வந்து சேருது. அல்ல வேற ஒரு வேலையை வந்து பாஸ் கொடுத்துட்றாரு. இல்ல அவனுக்கு உயிருக்கே ஆபத்தான ஒரு சூழல் வந்துருது. உடம்பு சரியில்லாம போயிடுது அப்படின்னா மைண்ட் அதுல இருந்து வெளில வந்துடும். ஆனா அதே எண்ணத்தோட அந்த மைண்ட் வந்து அட்டாச் ஆகணும். இதுதான் உபாதனா. அப்பனா தான் அதை செயல்படுத்த முடியும். அப்ப மைண்ட் இப்ப இன்னைக்கு சாயங்காலம் ஃப்ரெண்டோட நம்ம ஒரு பார்ட்டிக்கு போறோம் அப்படின்னா, காலையில இருந்தே என் மைண்ட் வந்து இதில் தான் ஓடிட்டு இருக்கும். அதை பத்தி யோசிக்கும், அதை பத்தி ஆக்டிவேட் ஆகும். அப்ப அப்படியே ஒரு குழந்தை எப்படி கரு உருவாகுதோ அந்த மாதிரி எந்த ஒரு ஆசை வந்து நமக்கு அடுத்து உருவாகிறதுக்கு முன்னாடி எண்ணம் வந்து திருப்பி திருப்பி அதிலே தான் போகும். நம்ம அதை கூர்ந்து கவனிச்சோம் அப்படின்னாலும் நமக்கே புரியும். ஒரு விஷயம் நம்ம செய்ய போறோம்னா அதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரம் மைண்ட் வந்து அதிலே தான் அட்டாச் ஆயிருக்கும். வேற எதுவும் யோசிக்காது. அப்ப அங்கேயே திருப்பி 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 அப்படி ஒட்டிக்கிட்டே இருந்தா மட்டும்தான், இந்த உபாதானம் இருந்தா தான் அடுத்த ஸ்டேஜே போகும். அதுக்கப்புறம் என்ன ஆயிடும்னா நம்ம அதுவாகவே மாறிடும். அப்போ வந்து முழுசா முடிவு பண்ணிடும், கண்டிப்பா இதை செஞ்சிடணும். அப்ப அதை பத்தின அந்த ட்ரிங்க்ஸ் பத்தின யோசனை, அது அப்படி அதனுடைய மகிமை, அதனுடைய சுகமான அனுபவம் ஏற்கனவே இருந்தது, அப்ப ஃப்ரெண்ட்ஸோட இருந்தது, எல்லாமே நல்ல நல்ல விஷயங்கள். அது செய்யணும்னு முடிவு வச்சுன்னா அதை பத்தி நல்ல நல்ல விஷயங்கள் திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்கும். அப்போ இந்த செயலை செஞ்சிடுறதுன்னு அவன் தீர்மானமா முடிவு எடுத்துருவான். அப்போ அதுக்கான வழிமுறைகளை தேடி அதை செய்ய ஆரம்பிச்சிருவான். இப்போ இதுதான் பவனா அது அவனாவே மாறிடுறது. மாறின உடனே அந்த செயல் நடத்தும். ஜாதி செஞ்சிடறான். செஞ்சு முடிச்சான்னா என்ன ஆகும்? செஞ்சு முடிச்சா அதனுடைய நல்லது கெட்டதை அவன் அனுபவிச்சு தான் ஆகணும். ஜாரா மாறான அதை குடிச்சா என்ன ஆகுது? ஒண்ணு நல்லா குடிச்சேன் அப்படிங்கிற சந்தோஷம் வரும். உடனே அடுத்த
இன்னொன்று கொஞ்சம் குடிக்கணும்னு தோணும், இன்னொன்று கொஞ்சம் குடிக்கணும்னு தோணும். ஆனால் என்ன, இந்த டோபமினோட ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா, முதல் வாட்டி நல்லா நிறையா சுரக்கும், ஆனால் கொஞ்ச நேரம் தான் இருக்கும் அதனோட மகிழ்ச்சி. உடனே நம்ம இன்னொரு பெக் அடிக்கலாம், இன்னொரு கிளாஸ் குடிக்கலாம் அப்படின்னு நினச்சி ஊற்றும் போது என்ன ஆகும்னா, மறுபடியும் டோபமின் சுரக்கும். ஆனால் சுரந்த அளவுக்கு சுரக்காது, கொஞ்சம் கம்மியாக தான் சுரக்கும். அப்போ என்ன ஆகும், நமக்கு பத்தாது. ஏற்கனவே பிரெயின் வந்து ஒரு சந்தோஷத்தை எதிர்பார்த்து வந்துச்சுல்ல, அது கிடைக்காது. இன்னொரு ரெண்டாவது கிளாஸில் இன்னொரு கிளாஸ் ஊற்று அப்படி கேட்கும். இப்போ அடுத்த வாட்டியும் டோபமின் முதல் அளவுக்கு சுரக்காது. இதுதான் நம்ம பிரெயினில் இருக்கிறது, டோபமினோட வேலையை அதுதான். அது வந்து வேகமாக சுரந்து நம்மளை ஆசையை தூண்டி விட்டுரும், ஆனால் டக்குன்னு ஓடிடும், உடனே திருப்பி செய்ய வைக்கும். திருப்பி ரெண்டாவது தடவை செய்யும்போது முதல் தடவை பண்ண அளவுக்கு செய்யாது, கம்மியாக தான் சுரக்கும். அப்போ என்ன ஆகும், நம்ம இன்னும் கொஞ்சம் செய்யணும், இன்னும் அதிக நேரம் செய்யணும் அப்படின்னு நினைப்போம். இப்படி தான் அடிக்ஷன் உருவாகுது. அது ட்ரிங்க்ஸாக இருந்தாலும் சரி, அது ரீல்ஸ் பார்க்குறதா இருந்தாலும் சரி, எந்த ஒரு கெட்ட விஷயத்தில் ஒரு சினிமா பார்க்குறது அடிக்ட் ஆகிறதா இருந்தாலும் சரி, கேம்ஸ் ஆன்லைன் கேம்ஸில் அடிக்ட் ஆகிற மாதிரி இருந்தாலும் சரி, ஒவ்வொரு டைமும் இந்த டோபமின் சுரண்டும். டோபமின் உள்ள வந்த உடனே அடுத்த வாட்டி திருப்பி நம்ம செய்ய தோணும். ஆனால் அடுத்த வாட்டி நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு டோபமின் சுரக்காது, அதனால நமக்கு எதிர்பார்த்த சந்தோஷம் கிடைக்காது, அதனால மறுபடியும் செய்ய தரும். அப்போ ஏன் ரீலில் பார்த்துக்கிட்டே இருக்கிறோம், தள்ளிக்கிட்டே இருக்கிறோம்? ஏன், நம்மளே அறியாமல் அடுத்த ரீல் அடுத்த ரீல் அடுத்த ரீல், மனசு பத்தலை போதலை, அதுக்கு திருப்தி கிடைக்காது. இதே தான் இங்கேயும் நடக்கும். அப்போ என்ன ஆகுது, அவன் திருப்பி 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 அடுத்த இடத்துல போகும்போது அவனுக்கு வந்து ஒரு ஸ்டேஜில் அடிக்ட் ஆயிடுறான். இல்லைன்னா வியாதிகள் வந்துடுது, கல்லீரல் கெட்டு போயிடுது, வாந்தி எடுத்துருவான், மயக்கம் போட்டு அங்கேயே விழுந்துருவான், ஆக்சிடென்ட் ஆயிடலாம், செத்து போயிடலாம். இவ்வளவும் நடக்கும், எது வேணாலும் நடக்கலாம். அப்போ எந்த ஒரு விஷயம்னாலும் நமக்கு என்ன ஆகுது, ஒன்று அது கிடைச்சாலுமே சந்தோஷம் கிடையாது. எந்த ஒரு விஷயம் கிடைச்சாலுமே சந்தோஷம் கிடையாது. நம்ம வந்து இது போதுங்கிற அந்த மனநிலை வந்தால் மட்டும்தான் சந்தோஷம் வழியே, ஒரு பொருள் கிடைச்சிச்சுங்கிறனால சந்தோஷம் கிடையாது. பொருள் கிடைச்சிச்சுன்னா இன்னும் வேணும், இன்னும் வேணும், சலிச்சிரும். ஐயோ வேணாண்டா, இதுக்கு மேலலாம் இதெல்லாம் வேணாம், அப்படி சலிப்பு தட்டிடும். அப்போ அது மேலே இருக்கிற சந்தோஷம் போயிடுது. இல்லைனா ஓவரா அதை செய்ய செய்ய அதனால் வரக்கூடிய பின் விளைவுகளை சந்திக்க வேண்டியிருக்கு. இல்லை, ஒரு ஸ்டேஜில் மரணமே கொண்டு வந்துடும். இப்போ இதுதான், இந்த மாதிரி தான் நம்மளுடைய எண்ணங்கள் வருது. இப்போ சரி, இப்போ இது எதுக்கு நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, இதை நம்ம வந்து கட் பண்றதுக்கு ஒரு வேண்டாத ஆசை. இப்போ மது குடிக்கிறதுங்கிறது அது வேண்டாத ஆசை, நமக்கு தெரியுது, அறிவுக்கு தெரியுது, ஆனா உணர்வு அதை விட மாட்டேங்குது. இப்போ ட்ரிங்க்ஸ் குடிக்கிற ஆளுக்கும் சரி, சிகரெட் பிடிக்கிற ஆளுக்கும் எல்லாருக்குமே தெரியும் இது வந்து மோசமானது, இது குடியை கெடுக்கும், இது நம்ம உடலை கெடுக்கும், புகைப்பிடித்தால் புற்றுநோய் வரும், இதெல்லாம் தெரியாமல இருக்கும், எல்லாருக்கும் தெரியும், அறிவு ரீதியாக தான் தெரியும். ஆனா அதை வந்து உணர்வு ரீதியா அவன் ஃபீல் பண்ண மாட்டான். ஏன்னா உணர்வு இப்படி வேலை செய்யுது, இது நமக்கு தெரியாது. இது தெரிஞ்சிருச்சுன்னா, அறிவுக்கு எப்படி வந்து புகை பிடித்தால் புற்றுநோய் வரும்னு தெரியுதோ, அதே மாதிரி இந்த உணர்வுகளும் இப்படிதான் தோன்றுது அப்படிங்கிறது நம்ம அறிவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா, இந்த உணர்வு ஈஸியாக கட் பண்ணிட முடியும். அதனால தான் இந்த பத்திச்ச சமுதாயம் நம்ம புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறோம். இப்போ இப்போ அது அப்படியே கொஞ்சம் பின்னோக்கி போவோம். இப்போ இந்த மது குடிக்கணுங்கிற ஆசை வந்துச்சுன்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்துடுது. எது வேணாலும் நடந்திருக்கலாம். என்ன பிரச்சனை, எவ்வளோ பிரச்சனை வரும் பாருங்க. காயங்கள் ஏற்படலாம், மைண்டு வேலை செய்யாமல் போயிடும், மறந்துடுவோம், ஞாபக மருதி அதிகமாகிடும், தலைவலி வரும், ஏதாவது அதில் ஆபத்தில் மாட்டிக்கிட்டு நம்ம போலீஸ் அரெஸ்ட் பண்ணிடலாம். இல்லைனா சண்டை வரும், 2 பேர் குடிகாரங்க சண்டை போட்டு உயிர்கை ஆபத்துனால கத்தி எடுத்து குத்திடுறான். அதுக்கப்புறம் பின்னாடி ஐயோ நான் எப்படி செஞ்சேன்னு தெரியல, அதை குடிச்சிட்டு ஓட்டிட்டு வந்தால் கார் ஆக்சிடென்ட்ஸ் நடக்குது, செக்ஷுவல் டிஸ்ஃபங்க்ஷன் வருது, ஃபேமிலியில் ப்ராப்ளம்ஸ் வருது, உடல் ரீதியான ப்ராப்ளம், டைஜஸ்டிவ் ப்ராப்ளம் வருது, லிவர் கெட்டு போயிடுது, மைண்டு செயலிழந்து போயிடுது, புற்றுநோய் வரலாம், ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் வரலாம், மரணம் ஏற்படலாம். இவ்வளோ விஷயம் இருக்குது இதில். அப்போ இது வந்து ஒரு துக்கமான விஷயம் தான். அப்போ இதை எப்படி தவிர்க்கிறது? அப்போ இதை தவிர்க்கணும் அப்படின்னா நமக்கு வந்து 5 வழி சொல்றாரு புத்தர். அதாவது எந்த ஒரு தீய எண்ணத்தையும் நம்ம வந்து அகற்றணும் அப்படின்னா அதுக்கு ஒரு 5 வழிமுறைகள் இருக்கு. இந்த 5 வழிமுறைகளை இந்த பத்திச்ச சமுப்பதா புரிஞ்சுக்கிச்சுன்னா அதில் நம்ம அப்ளை பண்ணி பார்க்க முடியும். இதை எப்படி அப்ளை பண்றது? அந்த 5 வழிகள் என்ன அப்படின்னா, ஒன்று, அது ஏன் அந்த எண்ணம் நம்ம மைண்டுக்குள்ளே வருதுன்னு இந்த சைக்கிள், அந்த பத்திச்ச சமுப்பதா உள்ளே போய் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு தெரிஞ்சிடும். அப்போ அது கட் ஆகிடும். இல்லைன்னா அப்படியே அதை நோக்கி நம்ம தொடர்ந்து போனோம்னா என்ன நடக்கும் அப்படின்னு யோசிக்கணும், விளைவு. அப்போ அந்த தீய விளைவுகள்லாம் நமக்கு புரிஞ்சிச்சுன்னா நம்ம அந்த எண்ணத்துலேருந்து வெளில வந்துடும். இல்லைன்னா நேராக எதிர்மறையான விஷயங்களை யோசிக்க ஆரம்பிக்கணும். இல்லைன்னா அதுலேருந்து கவனத்தை திசை திருப்பி வேற எதுலனா கொண்டு போயிடணும். இல்லைன்னா நம்மளே நம்ம கட்டுப்படுத்திக்கணும். இந்த மாதிரி 5 வழி சொல்லியிருக்கிறாரு. இந்த 5 வழிகளை எப்படி நம்ம பத்திச்ச சமுப்பதாவோட பொருத்தி பார்க்கறது அப்படிங்கிறத நான் அடுத்த வாரம் சொல்கிறேன். அப்போ இந்த வாரம் பத்திச்ச சமுப்பதாவை பற்றின ஓரளவுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கு. அந்த ஐடியா வந்து ஆனால் ஒரு தடவை கேட்டாலே நமக்கு வந்து புரிஞ்சிடாது. நம்ம வந்து அது மறுபடியும் கேட்கணும். சுட்டமாய பஞ்ஞா, மறுபடியும் யோசிக்கணும். சிந்தமாய பஞ்ஞா, அது ஒரு வகை விபாசனா தான்.
சிந்தானுபாசனான்னு சொல்றது. சிந்தானுபாசனானா இந்த விஷயத்தை நம்ம வந்து இன்னும் நல்லா புரிஞ்சுக்கிறதுக்கு உட்காந்து யோசிச்சோம் அப்படின்னா அது ஒரு வகையான மெடிடேஷன். மெடிடேஷனுங்கிறது நம்ம மைண்டை எதையுமே யோசிக்காம அப்படியே யோசனையே இல்லாம நிலைநிறுத்தி வைக்கிறது மட்டும் மெடிடேஷன் கிடையாது. அது வந்து மைண்ட் கண்ட்ரோலுக்கான முதல் படி. மூச்சை மட்டும் கவனிக்கிறது தான் மெடிடேஷன் கிடையாது. அதுவும் முதல் படி. இதெல்லாம் வந்து காயானுபாசனான்னு பேரு. ஆனா அதன் பிறகு நம்மளுடைய எண்ண ஓட்டங்களை கவனிக்கிறது, நம்ம நம்மளுடைய மைண்ட்ல உருவாகிற எண்ணங்களை கவனிக்கிறது, அதுதான் சிந்தானுபாசனம். அப்புறம் நல்ல விஷயங்களை பத்தின ஒரு மனசுக்குள்ளே ஒரு ஆராய்ச்சி, அதை பத்தின மேலும் மேலும் தெரிஞ்சுக்கிறது, மேலும் மேலும் புரிஞ்சுக்கிறது, இது வந்து தம்மானுபாசனம். ஸோ இப்போ நான் சொன்ன இந்த பதிச்ச சமுப்பதாவை நீங்களே உட்காந்து யோசிச்சு கொஞ்சம் கொஞ்சமா இந்த தம்மானுபாசனா பண்ணீங்கன்னா இது வந்து ஆழமா புரிஞ்சிடும். அது மட்டும் இல்லாம அது அன்றாட வாழ்க்கையில நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளோட பொருத்தி பார்க்கணும். சிந்தானுபாசனம் அப்படியே அதை உணர்ந்து பார்க்கணும். வேதானுபாசனா ஒவ்வொரு உணர்ச்சி வரும்போது இப்போ நான் சொன்னது மது அருந்தும் உணர்ச்சி மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆசை வரும். நிறைய விஷயங்கள் நமக்கு இது ஐயோ இது நமக்கு வந்து டேஞ்சரான ஆசை தான் அப்படின்னு தெரியும். ஆனா உடம்பு அது கேட்காது, உணர்வு மைண்டு கேட்காது. அந்த இடத்துல தான் அதை உடனே அனலைஸ் பண்ணி பார்க்கணும். இந்த ஆசை ஏன் வந்துச்சு, எப்படி வந்துச்சு, என்ன நடக்குது, அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது. இந்த பதிச்ச சமுப்பதா உள்ள போய் போட்டு பார்த்தீங்கன்னா நீங்களே உணர்வு ரீதியாக அதை புரிஞ்சுக்குவீங்க. அதுக்கு பேர் வேதானுபாசனம். நம்மளே உணருது. ஒரு கோவம் வருது அப்படின்னா அதுல இந்த 12 லிங்க்ஸ் அப்ளை பண்றது. அப்ப அது பேர் வேதானுபாசனம். அப்ப நமக்கு தெரிஞ்சிடும். அப்ப ஏன் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா தீய ஆசைகள்ல இருந்து வெளியில வர்றது ரொம்ப ஈஸி. மைண்ட் யாருக்கு ஒருத்தன் கண்ட்ரோல் இருக்கோ அவன் தான் இந்த உலகத்திலே தலை சிறந்த மனிதன் அப்படின்னு புத்தர் சொல்றாரு. மைண்ட் மைண்ட் கண்ட்ரோல் ஆனவன் அவன் எல்லாத்தையும் ஜெயிச்சிட்டான்னு அர்த்தம். தன்னையே வென்றவன் உலகத்தையே வென்றவன். இப்ப தன்னையே வென்றதுன்னா என்ன அர்த்தம்? நம்ம மைண்டு. ஆனா நம்ம மைண்ட் எல்லாம் நம்ம கண்ட்ரோல்ல இருக்கானா நம்ம நினைச்சுக்கிறோம் நம்ம தான் கண்ட்ரோல்ல இருக்கும். அனிச்சா அனத்தா, நான் எது நடந்தாலும் நான் எது வேணாலும் எப்படி வேணாலும் என்னால நடந்துக்க முடியும். ஆனா அப்படி கிடையாது நம்ம மைண்ட். ஏன்னா நம்ம மைண்டை நம்ம ஃபோக்கஸ் பண்ணி பார்க்கறதே கிடையாது. அப்படி அந்த விஷயம் நடந்துச்சா சரி அது அப்படிதான், இந்த அரசியல் இதெல்லாம் சகஜம் வைப்பாங்கிற மாதிரி நம்ம அது அப்படிதான் அப்படின்னு விட்டுட்டு நம்ம உடனே அடுத்த விஷயத்தை நோக்கி போயிடும். ஆனா கூர்ந்து கவனிச்சோம் அப்படின்னா நமக்கு இந்த பதிச்ச சமப்பு தான் புரியும். அப்ப இது வந்து இந்த விஷயத்த நம்ம அப்ளை பண்ணும்போது நல்ல விஷயங்களை நம்ம அதிகப்படுத்திக்கிட்டு கெட்ட விஷயங்களை நம்ம கட் பண்ணி விட்டுட்டு சந்தோஷமா நிம்மதியா வாழ முடியும். அதுதானே பர்பஸ், பௌத்தத்தோட பர்பஸ். நான் முதல்ல சொன்னேன் இல்லையா, பௌத்தம் எதுக்கு? ஒரு மனுஷன் சந்தோஷமாவும் நிம்மதியாகவும் வாழும். அடுத்தவங்கிட்ட போய் ஏமாறணும்னு அவசியம். தனக்குள்ளே தன்னுடைய நல்லது கெட்டதை தீர்மானிக்கக்கூடிய சக்தி உருவாக்கிட்டான்னா அவன் யாராலையும் ஏமாற்றப்பட மாட்டான். இதுதான் அடிப்படை. அது இந்த வாழ்க்கையிலே அன்றாட வாழ்க்கையிலே நம்ம அனுபவிச்சு பார்த்த முடியும். எல்லாம் அப்ப இங்க எங்க வந்து நிக்குது பாருங்க, இந்த பத்திச்ச சமுப்பதால் தான் நிக்குது. பத்திச்ச சமுப்பதா நமக்கு புரிஞ்சிச்சு அப்படின்னா நம்ம மைண்டை நம்மளே கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். நம்ம மைண்டை நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம துக்கம் இல்லாம வாழலாம், நிம்மதியா வாழலாம். நம்ம மைண்டை நம்ம தான் கண்ட்ரோல் பண்றோம்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டா நம்ம ஏன் நம்மைய மீறிய ஒரு சக்தியை நோக்கி போக போறோம்? நம்மை மீறிய ஒரு சக்தியை நோக்கி போகிறதுனால தானே நம்ம ஏமாற்றப்படுறோம். அப்ப நம்ம ஏன் ஏமாற்றப்படுறோம்? நம்ம பதிச்ச சமூகத்தை நம்ம மைண்டை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய அடுத்த செயல் எப்படி இருக்க போகுதுன்னு நம்மளே எதிர்பார்த்துருவோம், தீர்மானிச்சிருவோம். அப்போ நம்ம வந்து ஜோஷியக்காரங்களாம் போய் தேடி போய் ஏமாறணும் அவசியம் கிடையாது. நம்மளுடைய எண்ணங்களை வச்சுதான் நம்ம அடுத்த செயல் தீர்மானிக்குது அப்படின்னா அது அடுத்தடுத்து இந்த வாழ்க்கையில நம்ம செத்த பிறகு என்ன நடக்க போகுதுங்கிறது யோசிக்க போறதில்ல. நாளைக்கு என்ன நடக்க போகுது, இன்னைக்கு சாயங்காலம் என்ன நடக்க போகுது, அடுத்த செயல் எப்படி இருக்க போகுதுன்னு நம்மளால யோசிக்க முடியும். இது எல்லாமே அடிப்படையில பதிச்ச சமுப்பதா தான். ஸோ பதிச்ச சமுப்பதா யாருக்கு புரியுதோ அவங்க தம்மத்தை புரிஞ்சுக்கிட்ட மாதிரி அர்த்தம். தம்மம் யாருக்கு புரியுதோ அவங்களுக்கு பதிச்ச சமுப்பதா புரிஞ்சிச்சுன்னு அர்த்தம். இதுதான் புத்தர் சொன்ன வார்த்தைகள். ஸோ இத்துடன் இந்த வார தம்ம உரையை நான் நிறைவு செய்கிறேன். அடுத்த வாரம் என்ன பண்ண போறேன் அப்படின்னா அடுத்த சங்கம் பத்தின ஒரு ஒரு சில டாபிக்ஸை முடிச்சுட்டு நேரம் கிடைக்கும் பொழுது மறுபடியும் இந்த பதிச்ச சமுப்பதால நம்ம எப்படி ஒரு தீய எண்ணத்திலிருந்து வெளியே வரக்கூடிய இந்த 5 வழிமுறைகளை அது உள்ள பொருத்தி பார்க்கறது அப்படிங்கிறத நான் சொல்ல போறேன். காணொலியில் இணைந்திருந்த அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஜெய்பி நமோப்தாயன்.